ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வாட்டி கந்த சஷ்டிக்கு 6 நாள் விரதம் இருந்தேன். நேற்று சூரசம்காரம், இன்றைக்கி திருக்கல்யாணம் அன்னைக்கு விரத சாப்பாடு சாப்பிட்டு விரதத்தை முடிச்சிருவோம். இன்றைக்கி விரதம் போடுறதுக்காக சாப்பாடு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 3 மணிக்கு மேலே தான் சாப்பாடெலாம் செய்யவே ஆரம்பித்தேன். நான் கந்த சஷ்டி விரதம் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் இருந்தது கிடையாது. கந்த சஷ்டிக்கு விரதம் இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இந்த வாட்டி தான் தெரிஞ்சுக்கிட்டு, அதனால் இந்த வாட்டி 7 நாளுமே நான் விரதம் தான் இருந்தேன். ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு மிச்சம் 2 வேளை சாப்பிடாம விரதம் இருந்தேன். இன்றைக்கி விரதத்தை முடிக்கிறதுக்காக விரத சாப்பாடு தான் வீட்டில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு சாம்பார் தான் வச்சு, சாம்பாருக்கு காய்கறி எல்லாம் கட் பண்ணிவிட்டு சாம்பார் ரெடி பண்ணிவிட்டு, சைடே உருளைக்கிழங்கு கூட்டுக்கு உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு, உருளைக்கிழங்கு வேக வச்சதையும் போட்டு நல்லா வதக்கி உருளைக்கிழங்கு கூட்டும் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். குழம்பு கூட்டு ரெடி பண்ணி முடிச்சக்கப்புறமாட்டி சாப்பாடு ஒரு அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் பாயசம் தான் வச்சுருந்தேன். அதுக்கு சவ்வரிசி குக்கரில் சவ்வரிசி தண்ணி நெய் எல்லாம் போட்டு ஒரு 3 விசில் வச்சு இறக்கிட்டேன். திருப்பி அதே குக்கரில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு சேமியாவை நல்லா வறுத்துட்டு, அந்த சவ்வரிசி நம்ம வச்சுருப்போம்ல அதையும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேமியா வேகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் வேக விட்டேன். சேமியா நல்லா வெந்தக்கப்புறமாட்டி நான் சீனி சேர்த்துக்கிட்டேன். நான் 1 கிளாஸ் சேமியா 1/2 கிளாஸ் சவ்வரிசிக்கு 3/4 கிளாஸ் அளவுக்கு சீனி சேர்த்துருந்தேன். சீனி சேர்த்து நல்லா கரைஞ்சக்கப்புறமாட்டி நல்லா கிண்டி விட்டக்கப்புறமாட்டி கடைசியாக ஏலக்காய் மட்டும் தட்டி சேர்த்துட்டு, நான் பால் எதுவுமே சேர்க்கலை. நான் இன்னும் சாப்பிட்றதுக்கு விரதம் போடுறதுக்குன்னு ரொம்ப டயம் இருக்குது. அப்போல பாலை காய்ச்சி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு பாலை சேர்க்கலை. கடைசியில் பாலை நல்லா காய்ச்சி அதில் ஊற்றிட்டு லைட்டாக சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிடும்போது அது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, அது வீடியோ ஆட் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறமாட்டி உளுந்த வடை தான் ரெடி பண்ணியிருந்தேன். உளுந்து ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். மிக்சியில் தான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த வடையை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். அதே எண்ணெயிலே அப்பளப்பையுமே பொரிச்சு எடுத்துட்டேன். கிச்சனில் எல்லா வேலையும் முடிஞ்சக்கப்புறமாட்டி சரி குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு புடவை தான் கட்டியிருந்தேன். புடவை கட்டிட்டு தலையெல்லாம் சீவிட்டு குட்டி ஒரு மேக்கப் போட்டுட்டு ரெடி ஆகிட்டேன். நான் ரெடியாகி முடிச்சக்கப்புறமாட்டி தம்பி எல்லாருமே ரெடி பண்ணி முடிச்சக்கப்புறமாட்டி நான் சாமி வச்சுருப்போம்ல அந்த டேபிளில் சர்க்கோண கோலம் போட்டேன். அப்புறம் விளக்கு எல்லாமே தேய்ச்சி வச்சுருந்தேன். அதுக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறமாட்டி 6 விளக்கு ஏற்றுறதுலேயே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எல்லா விளக்கையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன்.
எல்லா விளக்குக்கும் எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு சாமி படத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பூவெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறமாட்டி இலை விரிச்சிட்டு அதில் வந்து வாழைப்பழம் தேங்காய்லாம் வச்சுட்டு வீட்டில் சமைச்சிருப்போம்ல அப்பளப்பு வடை அப்புறம் உருளைக்கிழங்கு கூட்டு சாப்பாடு சாம்பார் பாயாசம் இதுதான் இன்றைக்கி விரத சாப்பாடை வீட்டில் ரெடி பண்ணியிருந்தோம். அது எல்லாமே சாமிக்கு வந்து படைச்சிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாமிக்கு தீவாரணெல்லாம் காமிச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த 7 நாள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக விரதம் இருக்கிறதுக்கு அந்த முருகர் வந்து நம்ம கூட இருந்ததுக்கு முருகருக்கு நன்றிலாம் சொல்லிட்டு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். இனி விரத சாப்பாடு தான் சாப்பிடணும். நான் நேற்று வரைக்குமே வந்துட்டு ஒரு வேளை சாப்பிட்டு 2 வேளை சாப்பிடாம விரதம் இருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு காலைலேருந்து சாப்பிடாம தண்ணி குடிக்காம தான் விரதம் இருந்திருந்தேன். அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நானும் தம்பி வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். எங்கள் அம்மாவும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு நம்ம கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமாட்டி நாங்கள் அப்புறமாட்டி சாப்பிட்டுக்கிறோன்னு டயம் இருக்குல்ல அப்படின்ட்டாங்க. ஆனால் நானும் தம்பி மட்டும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமாட்டி கோயில் போயிட்டோம். கோயிலில் வந்து 6 to 7 தான் திருக்கல்யாணம்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 7 மணிக்கு மேலே தான் கோயிலுக்கே போயிருந்தோம். கல்யாணம்லாம் முடிஞ்சிருக்கும், சாமி மட்டும் கும்பிட்டு வரலான்னு தான் போயிருந்தோம். ஆனால் எங்கள் நேரத்துக்கு அங்கே கல்யாணம் எதுவும் முடியல. நாங்கள் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சாமிக்கு கல்யாணமே நடந்தது. கல்யாணத்தை வந்து நல்லா பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்து திருக்கல்யாணத்துக்கு போனதே கிடையாது. எங்கேயுமே எந்த ஒரு சாமிக்கும் கல்யாணத்தை வந்து நான் பார்த்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இன்னைக்கு காலிலேருந்து எப்படியா பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஒரு வழியாக இந்த கோயிலே வந்து நம்ம திருக்கல்யாணத்தை வந்து பார்த்துட்டோம். அப்புறமாட்டி சாமிக்கெல்லாம் தீவாரணெல்லாம் காமிச்சாங்க. நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டோம். சாமி மேலே வந்து மாங்கல்யெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லோரும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமாட்டி அங்கே உள்ள பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து மாங்கல்யம் கொடுத்துருந்தாங்க. நானும் போய் வாங்கியிருந்தேன். அது எல்லாருமே வந்து அப்பயே வந்து கழுத்தில் வந்து கெட்டிக்கிட்டாங்க. சரி எல்லோரும் கெட்டிக்கிறாங்கன்ட்டு நானும் கெட்டிக்கிட்டேன். அது எப்போ கழட்டணும் எதுவுமே தெரியல. சரி பரவாயில்ல இருக்கட்டும், அப்புறமாட்டி யார்ட்டையா கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் கெட்டுறாங்கன்ட்டு நானும் கெட்டிட்டு அப்புறமாட்டி சாமிக்கு முன்னாடி வந்து வளையல் வச்சுருந்தாங்க. அதை எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி கையில் போட்டுட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஒரு வழியாக சஷ்டி 7 நாள் விரதத்தை நல்லபடியாக நிறைவேற்றி முடிச்சிட்டேன்.